நார்மலா இருக்கிறவங்களுக்கு இந்த பேட் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. ஸோ அந்த ஃபேட் மெட்டபாலிசம் சரியா நடக்காததுனால பேட் கொலஸ்ட்ரால் உடல்ல அதிகமாயிடுது. அப்போ அதுக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இயற்கையான முறையில நமக்கு ஒரு தீர்வுனா இந்த பூண்டு. இந்த கார்லிக்ல நிறைய வகைகள் இருக்கு. மலைப்பூண்டு இருக்கு, நாட்டு பூண்டு, ஒரு பல் பூண்டு. ஸோ ஒரு பல் பூண்டுன்னா அது ஒரே ஒன்று பூண்டு மட்டும்தான் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். இது அவ்வளவு நன்மை தரக்கூடியது. குளிர்காலங்கள்ல இந்த ஒரு பல் பூண்டு நம்ம தேனோடு கலந்து சாறு எடுத்து பயன்படுத்தலாம். இதுல பூண்டை நசுக்கி நீங்க ரசம் செஞ்சு சாப்பிடுங்க, இல்ல பூண்டு சாறு எடுத்து இப்படி பயன்படுத்துங்க அப்படின்னா நம்ம நிறைய குறிப்புகள் சொல்றோம். ஈஸியா நான் எப்படி ஃபாலோ பண்ணலாம், பூண்டோட சத்துக்கள் எனக்கு கிடைக்கணும், ஸோ அது ஈஸியா எனக்கு கன்சியூம் பண்றதுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னா டீ மாதிரி குடிச்சிக்கலாம். பூண்டு இந்த பூண்டுல அதாவது டான்சிலைட்டிஸ்லாம் இருக்குன்னா பூண்டு சாறு எடுத்து தேன்ல கலந்து அது உள்ள க்ரோத் பார்த்தீங்கன்னா விழுங்கவே முடியாது. ஸோ நம்ம நல்லா நாக்கு நீட்டி பார்த்தோம்னா உள்ள பார்த்தோம்னா 2 சைடும் அப்படியே வீங்கி இருக்கும். அதுக்கு எல்லாமே இந்த பூண்டு சாறு எடுத்து தேன்ல கலந்து, பூண்டு தேன் அதுக்கு பேர், நம்ம அப்ளை பண்ணிட்டே வருவோம். ஸோ வெயிட் லாஸ்க்கும் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ காலையில நான் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணணும், வாக்கிங் போறேங்க, வெயிட் லாஸ் பண்றேன், எக்ஸசைஸ்லாம் நான் பண்றேன், இல்லை ஜிம்முக்கு போறேன், என்ன பண்ணலான்னா பூண்டு டீ உங்களுக்கு எக்ஸலண்டா ஒரு ரிசல்ட் கொடுக்கும்.